ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை 2024ஆம் வருடத்துக்கான மகாலய அமாவாசை. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து இந்த வெள்ளை மூட்டையை தயார் செஞ்சு வீட்டோட பீரோவில் எந்த நேரத்தில் வைக்கிறது மூலயமா தங்கம் தானாக சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து சேரும். அது என்ன மூட்டை அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை மூட்டையை எந்த நேரத்தில் தயார் செஞ்சு எந்த நேரத்தில் பீரோவில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வருடமும் இந்த மகாலயபட்ச காலத்தோட இறுதி நாளாக வர்றது மகாலய அமாவாசை. 15 நாட்கள் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச காலத்தில் நம்மோட முன்னோர்கள் பித்ருக்கள் இந்த பூலோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த நேரங்களில் நாம் அவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது அதை மனசார ஏற்றுக்கிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு கடன், பித்ரு சாபம் இது எல்லாத்துக்கும் ஒரு வழிவகை செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே. இந்த 15 நாட்களும் எள்ளு தண்ணீர் இறைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் உங்களோட முன்னோர்கள் இறந்து போன திதி வரும். இந்த 15 நாட்கள் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க அமாவாசை திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்த பித்ரு கடன் செலுத்தின ஒரு பாக்கியத்தை பெற முடியும். இந்த 15 நாட்களும் பண்ண முடியலையா, பரவாயில்லை, அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுதான் மகாலய அமாவாசை. வருடத்தில் வரக்கூடிய ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் நாம் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு படையில் போட்டு வழிபாடு செய்யணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில பேர் அதை முறையாக கடைபிடிக்கிறாங்க. சில பேர் அவங்க வேலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக அதுக்கான வழிவகை கிடைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்டவங்க கைமாற பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்ருக்களுக்கு கடன் செலுத்தும் போது இந்த வருடம் முழுக்க நீங்கள் செலுத்தாமல் விட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. அது கூடவே பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எதுவும் உங்கள் குடும்பத்துக்கு வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. புதன்கிழமை அன்றைய தினம் நாள் முழுக்க, பகல் முழுக்க அமாவாசை திதி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துடணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி மாலை நேரங்களில், அந்தி வேளைகளில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:05 போட்டிருக்காங்க. அதனால் காலையில் ஒரு 6:15 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். மதியம் 12 மணிக்குள்ளே கொடுத்துருங்க. முன்னோர்களுக்கு வீட்டில் இலை போட்டு படையல் போடணும் அப்படின்னா ஒரு 11 மணிலேருந்து 11:45 படையல் போட்டுருங்க. 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே படையல் போட்டுடலாம். படையல் போடுறதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், கண்டிப்பாக காக்கைக்கு சாதம் வைப்பீங்க, சாப்பாடு வைப்பீங்க. அது போக உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது ரோட்டு ஓரங்களில் கஷ்டப்படக்கூடிய இல்லை முதியவர்கள் சாப்பிடாமல் வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் முன்னாடியே போய் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் படையில் போட்டதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போடுங்க. கொஞ்சமாக ஏதாவது பிரசாதமாவது கொண்டு போய் கொடுங்க. அன்றைய தினம் அந்த அமாவாசை மாதிரி விரத நாட்களில் உங்கள் பித்ருக்கள், உங்கள் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் அமாவாசை திதி வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கமே. அன்னைக்கு யாராவது பசின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையா, உங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாடை நீங்கள் எச்சில் படுறதுக்கு முன்னாடி அந்த முதியவர்களுக்கு சாப்பாடாக போட்டுருங்க. முடிஞ்சால் வஸ்திர தானம் செய்யுங்க. அப்படி வரக்கூடிய முதியவர்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேஷ்டி துண்டு வச்சு கொடுக்கலாம். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புடவை ரவிக்க துணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது போக அமாவாசை தினங்கள் மாதிரி விரத நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகளாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு பன்மடங்கு, இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு பணம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், தங்க நகைகள், அடகு வச்ச நகைகளை மீட்கிறதுன்னு சொல்லி பல விஷயங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு வெள்ளை மூட்டையை தயார் செஞ்சு வைக்க போகிறீங்க. இந்த இடத்துல ஏன் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அன்னைய தினம் அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாள். சந்திர பகவானோட நிறம் வெண்மை. அப்பேற்பட்ட வெண்மை நிற துணியை பயன்படுத்துகிறீங்க. இதில் முக்கியமாக 3 பொருட்களை சேர்க்க போகிறீங்க. இந்த 3 பொருட்களும் உங்கள் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். முதல்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் தூள், கடைசியாக ஒரு சில்லறை நாணயம். மஞ்சள் அப்படிங்கிறது தங்க நிறத்தை குறிக்கிறது. மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களகரமானது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததும் தங்கத்தை குறிக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துக்காக மஞ்சளையும், வெள்ளி, அடகு வைத்த வெள்ளி நகைகள் இல்லை வெள்ளி நகைகள் உங்கள் வீட்டுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல கல்லுப்பை பயன்படுத்துகிறோம். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதனால் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு,
சில்லறை நாணயம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது தான், சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த சில்லறை நாணயம். இப்படி இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து பூஜை அறையில் வச்சுடுங்க. வெள்ளை நிற துணி மூட்டையை கட்டுறதுக்கு வச்சுருக்கீங்களே அதையும் வச்சுட்டு முதல்ல மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட முன்னோர்களை மனசார வேண்டிக்கோங்க. சரி, இதை எத்தனை மணிக்கு பண்ணலான்னா, காலையில் ஃபுல்லாக திதி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு படையல் போடுறது இதெல்லாம் பண்ணிவிடுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். விளக்கேற்ற போகும்போதே ஒரு பக்கம் வெள்ளை நிற துணியையும் இன்னொரு பக்கம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், ஒரு கைப்பிடி போடணும் கூட அவசியம் இல்லை, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சில்லறை நாணயம், இந்த 3 தயார் பண்ணி வச்சுடுங்க. மகாலட்சுமி தாயாரையும் முன்னோரையும் எல்லா கடவுள்களையும் மனசார வேண்டிக்கிட்டு, குறிப்பாக குபேரரை மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெள்ளை நிற துணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள், ஒரே ஒரு சில்லறை நாணயம், இந்த 3ஐயும் சேர்த்து அந்த வெள்ளை நிற துணியை மூட்டையாக கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த மூட்டை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரமா அப்படியே இருக்கட்டும். அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புதன்கிழமை வரக்கூடிய அந்த நேரத்தில் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த மூட்டையை தயார் செஞ்சு பூஜை அறையில் வச்சிங்கல்ல, அந்த மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட பீரோவில் வச்சுடுங்க. பீரோவில் வைக்கும்போது இந்த பீரோவில் இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் நிரந்தரமாக எங்கள் வீட்டில் அப்படியே தங்கணும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அடகு வைத்த நகைகளாக இருக்கட்டும், சில சூழ்நிலை காரணமாக சில தங்க நகைகள் நாங்கள் விற்றுருப்போம், அந்த நகைகள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு தானாக வந்து சேரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு பீரோட லாக்கரில் உள்ள இந்த மூட்டையை பத்திரமா அப்படியே வச்சுடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அந்த மூட்டைக்கு தீப தூபம் ஆராதனை காமிங்க, சாம்பிராணி போடுங்க. மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்தாலோ இல்லை கரைந்து போயிருந்தாலோ மீதி இருக்கக்கூடிய பொருட்களை கால்படத்தில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த 3 பொருட்களை மறுபடியும் தயார் செஞ்சு மூட்டையாக கட்டி பீரோவில் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் வச்சுடுங்க. இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மஞ்சள் தூள், கல்லுப்பு, சில்லறை நாணயம் இது 3ம் சேருது. தங்க நிறத்துக்காக மஞ்சள் தூளையும், வெள்ளி நாணயங்களுக்காக வெள்ளிக்காக கல்லுப்பையும், காசு பணம் அதிகமாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக சில்லறை நாணயங்களையும் பயன்படுத்துகிறோம். இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது இந்த 3ம் ஒன்றா சேருடைய இடத்துல தங்கம், வெள்ளி, அப்புறம் உங்களுக்கு தேவைக்கான பணம் எல்லாமே தானாக வந்து சேர்ந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அமாவாசை பௌர்ணமி மாதிரி விரத நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். இதை செய்யறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, மஞ்சள் தூள், சில்லறை நாணயம் தான் பயன்படுத்த போகிறீங்க. புதுசாக எந்த பொருளையும் வாங்க போகிறது கிடையாது. இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் இது மூலயமா உங்களுக்கு அடகு வைத்த தங்க நகைகள் மறுபடியும் கைக்கு கிடைக்கிது, இல்லை கைவிட்டு போன வெள்ளி நகைகள், காசு பணம் திரும்ப கைக்கு வருதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருப்பீங்க. அந்த லாபம் எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும். அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு, அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.